கோல் தாமஸ் எலனை பற்றி நாங்கள் அலசி ஆராயும் போது 31 வயதான டீச்சர். இவர் ஏற்கனவே இந்த ஹோட்டல்ல புக் செய்தது மட்டுமல்லாமல் இந்த டின்னரில் இவரும் கலந்து கொள்ளப் போகிறார் என்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் செய்திருக்கிறார். இந்த டின்னர் ஆர்கனைஸ் செய்வதற்கு முன்பே அந்த நபர் அந்த ஹோட்டலில் தங்கியதாகவும் ஒரு தகவல் வெளிவருகிறது. அப்போ எப்படி அவருக்கு இந்த ஹோட்டலில் தான் இந்த டின்னர் ஆர்கனைஸ் செய்ய போகிறார்கள், எத்தனை நாட்களுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலை புக் செய்தார் என்கிற பல்வேறு விஷயங்கள். நோ கிங் என்கிற ஒரு ப்ரொட்டஸ்டை இந்த நபர் செய்ததாக, அதாவது ஆன்டி ட்ரம்ப் சென்டிமெண்ட் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நபராக எடுத்து வைக்கிறார்கள். லா என்ஃபோர்ஸ்மெண்ட், சீக்ரெட் சர்வீஸ், FBI, DC போலீஸ், இந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு கேள்வி வளையங்களில் சிக்கியிருக்கிறார்கள். மே 30ஆம் தேதி இந்த இடத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். மே 30ஆம் தேதி ஈரான் போர் தொடங்கிய 60 நாட்கள் முடிய போகுது. மே 1ஆம் தேதி ஒரு வார் பவர் ரெசல்யூஷனுடைய டெட்லைன் வரப்போகிறது. மே 1ஆம் தேதி 60 நாட்கள் முடியும். மே 1ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா காங்கிரஸுக்கு முன்பு போய் இந்த போருக்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். US மிலிட்ரி ஆபரேஷன் அகேன்ஸ்ட் ஈரானை பற்றின, இதை பற்றின ஏராளமான ஸ்பெகுலேஷன்ஸ்கள் வந்தால் கூட எதற்காக வெறும் 5 நாட்களுக்கு முன்பு இந்த டின்னர் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது ஏப்ரல் 25ஆம் தேதி, அதுவும் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு. இதற்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் இதே போன்ற டின்னரை ஆர்கனைஸ் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு சில வருடங்களாக அந்த டின்னரை அவர் தானாகவே தடுத்து நிறுத்தியிருந்தார். எந்த விதமான டின்னரும் கொடுக்கப்படுவதில்லை. அப்புறம் எதற்காக இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த டின்னர் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது?